5 ஆண்டுகள் ஓட்டிவிட்டார். பிறகு பணமதிப்பு இழப்பு வந்தது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திறமையாக செயல்படாததன் காரணமாக மீண்டும் வெற்றி பெற்றார். அதை யாரும் மறுக்க முடியாது. 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் இந்த பிரச்சனையை கிளப்பவில்லை. 3வது முறை மிகப்பெரிய அடி, சம்மட்டி அடியாக தந்திருக்க வேண்டும். தமிழ்நாடு சம்மட்டி அடி தந்தது, கேரளம் சம்மட்டி அடி தந்தது. ஆனால் வட மாநிலங்களில் சம்மட்டி அடி தரவில்லை. ஏதோ இருந்தோம் பிழைச்சோம்னு 240 இடங்களை பெற்று 400 இடங்கள் பெறுவோம் என்று சொன்னார்கள். 240 இடங்கள் தான் பெற்றார்கள். 240 இடங்களை பெற்று 2 சிறிய கட்சிகளோடு துணை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்து விட்டார். மறுக்கல. இந்த வருஷம் ஏன் கிளப்புறாங்க? ஒரு காரணம், தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது. 2வது காரணம், இந்தி பேசும் மாநிலங்களில் இந்தி உணர்வை, இந்தி வெறியை மீண்டும் மூட்ட வேண்டும் என்பதற்காக.